கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவை ஆமென். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம், அதுல 14ஆம் வசனம் கூட வாசிப்போம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கும்படியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யாருங்க? ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. நம்முடைய தேவன் கர்த்தாதி கர்த்தர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சோதனை 3 சொல்லுது பாருங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அழைப்பு வருது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு வாக்கியம் பாருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளை தேவன் பேர் சொல்லி அழைக்கிறவர். ஒருவேளை என்னை தெரிந்து கொள்ள யாரும் எனக்கு இல்லை, என்னைய விசாரிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, என்னையெல்லாம் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எந்த மூலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சகைவு ஒரு வட்டி வசூலிக்கிறதா. அவர் புலாத மனுஷன் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த வழியா என்ன போறாரு. ஒரு திரள் கூட்டம் இயேசுவை பின்தொடருது. அப்படிதான் நான் பாக்குறோமா இல்லையா? ஆனாலும் அவன் என்ன பண்றான்? ஒரு காட்டு திமதுல வேகமா ஏற அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு போகும்போது நின்று, அப்பா சகைவு கீழே இறங்கிவான், அவன் வீட்டுக்கு வரணும். அது நினைச்சிருப்பான், என்னைய தெரிந்து கொண்ட எல்லாம் சொல்லிப்பான். இந்த வீட்டுக்கா போற தெரிந்து கொண்டாரு ஆண்டவர். இவ்வளவு வீடு இருக்கு, இந்த வீட்டுக்கா போகணும். வட்டி வசூலுக்கு பண்றவன், அநியாயம் பண்றவன், அக்கிரம் பண்றவன், தேவன் அந்த வீட தெரிந்துகின்றார் என்று சகையை வீட்டுக்கு தான் நீங்க போன ஆண்டவரிடம் கெச் பண்ணார். உங்க வீட்டுக்கு தேவன் வரப்போகிறார். கர்த்தர் உங்களோடு உலகத்து இருக்கிறவனை காட்டில் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவருங்க. கர்த்தருக்கு சரீரம் பண்ணணும். நீ ஆண்டவருக்கு உண்மை இல்லை, நீ அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு உங்களை குறை சொல்லிட்டே இருக்கும். சில மனசங்க கூட்டணும். இல்ல ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிக்கிறவர், அந்த பாவத்தின் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். நீதியை குறித்து நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவன் இயேசு எப்படியாவது ஆண்டு சொன்னார், இறங்கி வா சகைவே, உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளை தெரிந்து எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அவனுக்கு கிடைச்சதுங்க. சமாதானத்தின் கர்த்தர் அவனுக்கு கிடைச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சந்தோஷத்தை பெற முடியுமா? பெற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நிரந்தரமானது. தேவன் கொடுக்கிற ஞானம் அது நிரந்தரமானது. தேவன் கொடுக்கிற நித்திய வாழ்வது நிரந்தரமானது. அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். கர்த்தருக்கு உலகம் கொடுக்கிற என்னுடைய சமாதானத்தை அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஆண்டவர். பரலோகத்தை நம்மளால விவரிக்க முடியாதுங்க. சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கிற இடம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுங்க. வாழ்கிற சஞ்சலம் தவிப்பு ஓடியே போயிடுச்சு. இயேசு உள்ள வந்தனே, இயேசு அந்த சகை விட்டு தெரிந்து கொண்டார். ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். அதனால உட்கார முடியல. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தானே செய்யணும் பண்றான். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு, உங்க சரீரத்துக்குள்ள தேவன் வாழ்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் நிச்சயம் வழி நடத்துவான். பயப்படாதீங்க, திகைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி, நீங்கள் தேவனுக்கென்று வாழ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சகை விலை அப்படி சந்தோஷத்தை விவரிக்க முடியல. அவனுக்கு கிடைச்சது பொக்கிஷம் சமாதானம் கிடைச்சது. இந்த கால நேரத்தில் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எழுதப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள், உண்மையுள்ளாகி இருக்கு. அவரோடு கூட ஆட்டுக்குட்டியா இயேசுவோடு கூட இருக்கிற எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. சகை நினைச்சு பார்த்துருப்பானா, என் வீட்டுக்குதான் இயேசு வர போறா, என் பாவத்தெல்லாம் மன்னிப்பாரா. ஆண்டு பாருங்க, நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட தேவன். ஸ்தோத்திரம்.
அவர் உன் நினைவுகள் அல்ல வழிகளும் அல்ல என்று சொல்லி நம்முடைய நினைவுகளை அவர் உயர்ந்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய அன்புக்கு எவ்வளவு தான் வந்தாலும் அவர் ஈடுனை. அவர் நடந்து போற பாதரட்சைய சொல்றாப்புல யோவான்சன், அவர் பாதரட்சையை கட்ட கூட எனக்கு தகுதி இல்லை. சொல்லப்போனா அந்த இயேசு கிறிஸ்துவ சொல்ற வார்த்தை கூட நம்ம தகுதி கிடையாது. நம்மளை தகுதிப்படுத்துற அந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை நடத்துவாருங்க, மரண பிறகு நடத்துவாருங்க. தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த நாளில் நம்ம நடத்தும்படி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்தி சொல்லுங்க. எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உலகம் எங்களை தெரிந்து கொள்ளல. ஆண்டவரே, நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர, சொந்தங்களை தெரிந்து கொள்ள நீங்க தெரிந்து கொண்டு எங்களை அழைத்தீங்கப்பா. நீங்க உண்மைகள் அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை வழி நடத்தி செல்லுங்க. நீ அப்படியே செய்யப்படுறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.